ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு ஒரு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இட்லி 2 இட்லி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ராவே 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கிட்ட கடலப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது அடுத்தது பார்த்திங்கன்னா 4 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போது மிளகாய் வரமிளகாய் 5 சேர்த்துருக்குறேன். இதில் இந்த வரமிளகாய் மட்டும்தான் காரம் சேர்த்துக்க போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி போட்டதை நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் மாற்றி அதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தண்ணி விட்டு. இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ப்ரௌனாக வரணுன்ற அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். இப்போது 2 தக்காளி பழம் நல்லா பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். அது நல்லா மசியணும். தக்காளி எந்த அளவுக்கு மசியுதோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்டியாக இருக்கும். இப்போ சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்போது தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிரும். கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடலாம். அந்த மசாலாவில் கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போது 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம ரெகுலராக சட்னி சாம்பார் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போது சால்ட் எவ்வளோ இருக்குதுன்றது டேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் குக்கில் வச்சிங்கன்னா நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராகவே ரெடி ஆகிடும் கிரேவி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே எக்ஸ்ட்ராவே 2 இட்லி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டியான கிரேவி இது. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் கூட அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.